नमस्ते। ராஷ்டிரபாஷால रीड की हट्टी அந்த ஏகாங்கில उमाவோட कैरेक्टर பார்க்குறோம். उमा रीड की हट्टी एकांगी का प्रमुख नारी पात्र है. वह राम स्वरूप की पुत्री है. उमा एक ग्रेजुएट लड़की है. उमा की शादी तय हो जाती है. उमा की सुंदरता, पढ़ाई, गाना बजाना, सिलाई आदि की बातें होने लगती है. उसके बाद गोपाल प्रसाद उमा से उसके इनाम के बारे में पूछते हैं. उमा पहले चुप बैठी रखती है. बाद में वह गोपाल प्रसाद और शंकर पर गुस्सा करती है. तब यह बोलती है कि लड़के के चरित्र को कोई नहीं देखता. वह कहती है कि शंकर पिछले फरवरी में उसके हॉस्टल में पकड़ा गया था. उसने वहाँ नौकरानी के पैरों पर गिरकर अपनी गलती के लिए माफ़ी मांगी थी. यह बात सुनकर गोपाल प्रसाद ने बात बदल दी और राम स्वरूप ने नाराज होते हैं. तब उमा कहती है, घर जाकर अपने लड़के से पूछिए कि उनकी रीढ़ की हड्डी है कि नहीं. उमा अपनी स्थिति पर और अपने माता पिता की मजबूरी पर रोने लगती है. இந்த ரீட் கி ஹட்டி இந்த நாடகத்தில் வந்து முக்கியமான ஒரு பெண் பாத்திரத்தில் உமா இருக்காங்க. அவங்க ராமஸ்வரூபோட மகள். உமா ஒரு கிராஜுவேட் லடிக்கு டிகிரி படித்த பொண்ணு, பட்டதாரி பொண்ணு. உமாவுடைய சாதிக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதிக்கு உமாவுடைய அழகு, அதுக்கப்புறம் படிப்பு, அப்புறம் கானா பஜானா பாட்டு பாடுறது, பாட்டு வாசிக்கிறது, அதுக்கப்புறம் தைக்க தெரிஞ்சிருக்கா என்ன, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு கோபால் பிரசாத் உமாகிட்ட அவளோட பரிசுகளை பற்றியெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உமா ஃபஸ்ட்டு அமைதியாக தான் உட்காந்துருந்தாங்க. பிறகு அவங்க கோபால் பிரசாத் அப்புறம் சங்கர் மேலே கோவப்படுறாங்க. தப் யக் போல்தி ஹை கி, எப்போ இதை சொல்கிறாங்களோ என்னென்னு, பசங்களோட குணநலங்களை பற்றி எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. கக்திஹாவை சொல்கிறா, சங்கர் போன फरवरी மாதத்தில் உஸ்கே ஹாஸ்டல் மே பக்கடா கயா தா, அவங்களுடைய ஹாஸ்டலில் பிடிபட்டுட்டான். அவன் அங்கே வேலைக்காரிகிட்ட காலில் விழுந்து தன்னோட தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். இந்த விஷயத்தை கேட்டவுடனேவே கோபால் பிரசாத்துக்கு மனம் மாறுது, விஷயம் மாறுது. என்னது, பேச்சை மாற்றுறாரு. பாத் பதல்தி பார்த்து விஷயத்தை மாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு, ராம் ஸ்வரூப் மேலே கோவப்படுறாரு. ஏன் அப்போ தான் உமா சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மகன்கிட்ட கேளுங்க, உங்கள் மகனுக்கு முதுகெலும்பு இருக்குதா இல்லையா அப்படி சொல்லிட்டு. உமா தன்னுடைய நிலைமையும் அப்புறம் தன்னோட அம்மா அப்பா தன்னோட கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்ன அந்த கட்டாயத்துக்கு அழுக தொடங்குறா. ஓகே, தன்யவாத்.